74ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நடந்த உலக தமிழராட்சி மாநாட்டு படுகொலைகள் சம்பந்தமாக எனக்கு அப்போது 9 வயசு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. கடைசி நாள் இந்த ஊர்வலம் நடைபெற்றது. வரவேற்பு பிரசாரம் வீரசிங்கம் மண்டபத்தினுள்ளே நடக்க இருந்ததை நடத்த முடியாமல் போய்விட்டது. ஏனென்றால் கூட்டம் கட்டுக்கடங்காமல் ஏராளமாகினபடியால் அதனை வெளியே வீரசிங்க மண்டபத்திற்கு முன்பாக மேசையிலே ஏறி நின்றுதான் பேச்சாளர்கள் பேசினார்கள். வீரசிங்க மண்டபத்திற்கு முன்பாக இப்போது இருக்கின்ற முறை, அந்த மாநாட்டு படுகொலைகள் நடந்த அந்த சமாதி முன்னுக்கு இருக்கிறது. அதிலிருந்து பின்னுக்கு அப்படியே பார்த்தால் கடைசி அகழி தெரியும், கோட்டையினுடைய அகழி. முற்றவெளி அரங்கு திறந்தபடி தான் இருந்தது. வீரசிங்க மண்டபத்திற்கு முன்பாக மேடை போட்டு மேசையிலே இருந்து பேசுகிறதை அமர்ந்திருந்து கூட்டம் அங்கே கோட்டை சுவரடி அகழி அளவுக்கு. இங்காலே முனீஸ்வரன் கோயில், தற்பொழுது யாழ்ப்பாண அந்த இந்திய தூதுவராலயம் கட்டிய அந்த பெரிய மண்டபம், அந்த இடமெல்லாம் சனம் நிறைந்து அமர்ந்திருந்து பார்த்து கொண்டிருந்தவர்கள். போலீசாருடைய வாகனம் அங்கே வந்தது. வருகின்ற பொழுது கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் வந்து தங்களுக்கு வழியை விடுமாறு ஹோன் அடித்து சனத்தை நெருக்கியபடி வந்த பொழுது சனம் பேச்சை கேட்கின்ற அவாவிலே இவர்களுடைய அறிவுறுத்தலை கேட்காமல் இவரும் பாதை விடாமல் இருந்தபடியால் இவர்கள் மேலே சத்தத்துக்கு வெடிச்சூடு சுட்ட பொழுது அங்கே மேலே இருந்த மின் கம்பிகள் அறுந்து கீழே விழுந்ததால் இந்த மரணங்கள் ஏற்பட்டது. சிதறுண்டு மக்கள் சிதறிய சின்னாபின்னமாக ஓடுகின்ற பொழுது நசுங்கி அந்த மின்சார கம்பத்திலே சிக்கி இறந்தவர்கள் தான் இந்த 11 பேர். அந்த இடத்திலே அந்த நினைவு ஸ்தூபி வைக்கப்பட்ட போதும் அதை பல தடவைகள் இராணுவத்தினர், காவல்துறையினர் உடைத்து நான் நினைக்கின்றேன் இப்பொழுது இருப்பது, நான் நினைக்கின்றேன் 5வது தரம் செய்த நினைவு சின்னமாக இருக்க வேண்டும். முன்பு ஒரு நடுவிலே மட்டும் ஒரு பெரிய தூண் இருந்தது. உடைக்கப்பட்ட பின்புதான் இவர்களுக்காக 9-11 பேருடைய நினைவுக்காக 11 சின்ன சின்ன தூபிகள் செய்யப்பட்டன. அவையும் பல தடவைகள் அடித்து நொறுக்கப்பட்டு இப்பொழுது அது சீர் செய்யப்பட்டிருக்கிறது. சம்பவம் நடைபெற்று இந்த வருடம் நாங்கள் 50வது நினைவை மீட்டு பார்க்கின்றோம். என்றால் நான் அப்பொழுது 9 வயது சிறுவன். எனக்கு இப்பொழுதும் அந்த கண்ணுக்குள்ளே நிற்பது அந்த அலங்கார வளைவுகள், மின்சாரம் இரவிலே பார்த்தால் அப்படி மின்னி மின்னி எரிகின்ற பொழுது. இன்றைக்கு ஒரு சில ஊர்ப்புறத்திலே நடக்கின்ற கல்யாணங்களிலே அப்படியான பந்தல்கள் அமைப்பார்கள், மணிச்சோடனை போட்டு மிகவும் பெரிய அளவிலே அந்த பந்தல்கள், அது நடுவாலே வாசல் வைக்கப்பட்டிருக்கும். அதனாலே தான் பஸ்ஸோ லொரியோ காரோ போகும். அப்படி பாதையை வீதியை மறைத்து செய்திருந்தார்கள். ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா 74 அவர் தான் பிரதமர். அவருடைய ஆட்சியிலே தான் இந்த அநீதி நிகழ்ந்தது. எங்களுடைய அந்த அந்த நிகழ்வுக்கு பின்புதான் தரப்படுத்த போன்ற பல நிகழ்வுகள் அரங்கேறி இந்த போராட்டமே ஆயுத போராட்டமாக முளைத்தது என்று சொல்லலாம். 77களின் பின்பு, இந்த தமிழராட்சி மாநாட்டு படுகொலையின் பின்பு ஜனாதிபதி ஆட்சி முறை, அதன் பின்பு எங்களுடைய மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தலிலே யாழ்ப்பாணம் தீர்க்கிரியாக்கப்பட்டது. நகரத்திலே இருந்த கடைகள் உட்பட ஈழநாடு பத்திரிகை காரியாலயம், யாழ்ப்பாணம் நூல் நிலையம் எரிக்கப்பட்ட விடயங்கள் அதை அனைவரும் அறிந்தது. அதன் பின்பு 83ஆம் ஆண்டு கலவரம் உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன சம்பவம் யாழ்ப்பாணத்தில் நடந்ததன் பின்பு அதை வைத்து ஆரம்பமாகியது கனத்தையிலிருந்து. அப்படி இந்த கலவரங்கள், அட்டூழியங்களுக்கு இதுவரை எங்களுக்கு நியாயமாக இந்த நாட்டிலே வாழுவதற்கே தகுதியற்றவர்கள் என்று கருதி கொண்டிருக்கின்ற அரசாங்கத்திடம் நாங்கள் எப்படி முறையிடுவது, யாரிடம் முறையிடுவது என்பதுதான் இப்போது கேள்வி. 74ஆம் ஆண்டு நடந்தது. நான் ஓஎல் படிக்கிற காலங்கள். அந்த காலங்களிலே இந்த விடயங்களை கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வங்கள் இருந்த காலங்கள். அந்த வகையிலே நாங்கள் இந்த 74ஆம் ஆண்டு விடயத்தை எங்களுக்கு ஒரு மனதிலே ஒரு ஆழமாக பதிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் இன்று வரை இந்த
இலங்கை அரசாங்கமோ அல்லது ஒரு சர்வதேச தீர்ப்பாயங்களோ இந்த விடயங்களை எங்களுக்கு ஆராய்ந்து குற்றமிழைத்தவர்களை தண்டித்து அந்த குற்றமிழைத்தவர்களுடைய தண்டனையை கொடுத்து அந்த மக்களுக்கான நீதியை வழங்குவதற்கு இந்த அரசுகள் தவறி இருக்கின்றன. இந்த வருடத்துடன் 50 வருடங்களை இந்த நிகழ்வு கடந்திருக்கின்றது. இந்த 50 வருட காலத்திலுமே எந்த விதமான விசாரணைகளும் முழுமையாக நடந்ததாக நாங்கள் அறியவில்லை. ஆனால் ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டு ஒரு விசாரணை நடந்ததாக ஒரு தகவல் அறிந்திருக்கின்றோம். ஆனால் அந்த விசாரணை முழுமைப்படுத்தப்பட்டோ அல்லது முழுமையான குற்றமிழைத்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டதாகவும் இன்று வரை இல்லை. இலங்கை வாழ் தமிழ் சமூகத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கான ஒரு நீதியை வழங்க வேண்டும். 74ஆம் ஆண்டு, பின்பு 77ஆம் ஆண்டு, பிறகு 83ஆம் ஆண்டு, இறுதியிலே 2009 நடந்த இறுதிப் போரிலே எமது உறவுகள் பல்லாயிரக்கணக்கிலே மடிந்திருக்கின்றார்கள், மரணிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த விடயங்கள் எல்லாவற்றையுமே கவனத்தில் எடுத்து ஒரு தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும். அதாவது குற்றமிழைத்தவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதே எமது ஒரு ஆதங்கமாக இருக்கின்றது. 50 வருடங்களை கடக்கப் போகின்ற நிலையிலும் அந்த தமிழராட்சி மாநாட்டிலே பலியாகிய அந்த 11 பேருக்கான நீதி இன்று வரை கிடைக்கவில்லை. அந்த வீரசிங்க மண்டபத்துக்கு முன்னாலே அமைக்கப்பட்டிருக்கின்ற நினைவு தூபி மட்டும் எங்களோட மனதை யாழ்ப்பாணம் செல்லும்போது உறுத்தி செல்கின்றது. மற்றும்படி எந்தொரு எங்களுக்கான ஒரு நீதி கிடைக்கவில்லை.